ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். யூடியூப்பால் எனக்கு நிறைய ப்ராப்ளம் தாங்க வருது. அது என்னென்ன ப்ராப்ளம்ட்டு ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். வாங்க வீடியோக்கு மறக்காமல் இது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் என்னங்கிறது உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூடியூப் ஆரம்பித்ததுலேருந்தே ஏதாவது ஒரு பிரச்சனை. ஏன்னா யூடியூப்பை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. பேசிக்கும் தெரியாது, அட்வான்ஸும் தெரியாது. ஒன்றுமே தெரியாமல் தான் இந்த யூடியூப்குள்ளே வந்தேன். எல்லாரும் வீடியோ போடுறாங்களே, ரீல்ஸ் போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு குத்து மதிப்பாக அடித்து விட்டாங்க. அடித்து விட்டதுனால தான் இப்போ இந்த அளவுக்கு நிற்கிது. ஆனால் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்னா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. திடீர்னு ஷார்ட்ஸ் போட்டால் அப்புறம் பார்த்தா பூட்டு மாதிரி உட்காந்துக்குது. அந்த பூட்டை சரி பண்ணுறதுக்கு யாருக்காச்சும் ஃபோன் பண்ணி அதை டவுட் கேட்கறதா இருக்குது. அது அந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணி விட்டு வீடியோ போச்சு அப்படின்னா லைவ் போக மாட்டேங்குது. என்னன்னே தெரியலங்க. இல்லை எனக்கு நடக்கிற சூழ்ச்சமா, இல்லை எனக்கு என்னோட ராசியா, இல்லை என்னோட தலையெழுத்தான்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. எதனால் இப்படி நடக்குதுன்னு தெரியல. ஆனால் ஒன்று மட்டும், நம்மளை கெடுக்கிறதுக்காக நல்லது செய்யணும்னு நினச்சி சில விஷயங்கள் பண்ணுறாங்களோ இல்லையோ, நம்மளை முன்னேறவே கூடாது, நம்ம எப்படி சொல்கிறது, அடிமட்டத்துக்கே இருக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரூபத்தில் விஸ்வரூபம் எடுத்துகிட்டு பண்ணிட்டு இருக்காங்கன்ற மட்டும் தெரியுது. ஆனால் ஏன் அப்படி பண்ணுறாங்க என்னன்னு தெரியல. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம காலடி எடுத்து வைக்கிறதாவெல்லாம் கன்னி வெடியாக இருக்குங்க மக்களை. என்ன தான் பண்ணுறது ஒன்றுமே தெரியல. முழுசாக நான் நம்பி இருக்கிறது யூடியூப்பை மட்டும்தான். சரிங்களா? திடீர்னு பாருங்கள், காலையிலேருந்து நான் லைவ் ஆன் பண்ணுறேன், லைவே எனக்கு வரமாட்டேங்குது. ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்னடா இப்படி நமக்கு மட்டுமே இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில சமயம் பார்த்தோன்னா வியூவர்ஸே போகிறதில்ல. வியூவர்ஸ் போனாக்க நம்ம வீடியோ போடுறதுக்கு வியூவர்ஸ் கொஞ்சமாச்சும் போனால் தான் நம்ம வீடியோ போட முடியும். வியூவர்ஸும் போகல. லாங் வீடியோ போட்டால் அதுவும் வியூவர்ஸ் போகல. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, எப்படியாச்சும் முட்டி மோதியாச்சும் நம்ம ஒரு லெவலுக்கு வந்துடலான்னு சொல்லிட்டு போனால், ஆனால் கடைசியில் இந்த மாதிரி இந்த விஷயத்தை இந்த ப்ராப்ளத்தை நான் எப்படி சரி பண்ணுறதுனே எனக்கு ஒன்றுமே தெரியல மக்களே. என்னோட ஃபேன்ஸுங்க எல்லாரும் லைவ் போடலையே சாம்சசி லைவ் போடலையோ அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. சில பேர் என்ன செத்தே போயிட்டாலான்னு கூட நினைப்பாங்க, என்னோட ஆகாதவங்கெல்லாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, நம்மளாம் போய் பேடாக இவளுக்கு கமெண்ட் போகிறதுனால தான் இவ லைவே வராமல் போயிட்டா அப்படின்னு கூட சில பேர் நினைக்கிறது உண்டு. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், என்ன தான் நடந்தாலே நான் யூடியூப்பை விட்டு போக மாட்டேன். சரிங்களா? அந்த விஷயத்தை அந்த பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ணி நான் ஸ்ட்ரகிள் பண்ணி கண்டிப்பாக நான் யூடியூப்குள்ளே நான் வருவேனே தவிர, யூடியூப் வேண்டான்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக பின் வாங்கி போகவே மாட்டேன். அதை என்னை தோக்கடிக்கணும்னு நினச்சி சில பேர் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், உங்களோட டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கூட கேள்விப்பட்டேன், யாரோ ஒருத்தி பார்த்தீங்கன்னா யாருக்கு காசு கொடுத்தாலாம் என்னோட சேனலெல்லாம் க்ளோஸ் பண்ணலாம் பிளான் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் கூட தெரிஞ்சுது. ஆனால் நம்மளோட சேனல் எப்படி போயிட்டுருக்கு என்னன்றது, நம்ம தப்பாக வீடியோ போட்டால் கண்டிப்பாக நம்ம மேலே ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க. நான் எல்லாரும் முகம் சுளிக்கிற மாதிரியோ இல்லை குழந்தைங்களை தப்பாவோ எதுவுமே நான் வீடியோக்குள்ளே போடலை. எனக்கு எப்படி தெரியுதோ அந்த மாதிரி ரீசெண்டாக தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். இன்னும் நான் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலை க்ரோத் பண்ணுன்றதுக்காக இன்னும் டெவலப் பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நான் திங்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதுக்கான திங்கிங் என்னோடய மைண்டில் ஐடியாவே கிடைக்க மாட்டேங்குது. கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணி மற்ற சேனலில் எப்படி வீடியோ போடுறாங்கன்னு பார்த்து நான் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச எஃபெக்டை நான் போடுவேன். சரிங்களா? ஆனால் அதுக்காக சில பிரச்சனைகள்லாம் வந்துருச்சு. யூடியூப்குள்ளே லைவ் வரல, வீடியோஸ் இதாகிடுச்சு அப்படிலாம் நான் வராமலாம் இருக்க மாட்டேன். அது என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கூடிய விரைவில் கண்டிப்பாக நான் லைவ் வந்துடுவேன். தயவு செஞ்சு என்னோடய லைவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் என்னோடய ஃபேன்ஸ் யாராக இருந்தாலும் சரி, மன்னிச்சிருங்க. கண்டிப்பாக நான் அந்த பிரச்சனை என்னன்றதை நான் பார்த்துட்டு கூடி சீக்கிரம் நான் லைவ் வந்துடுவேன். என்னோடய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. உங்களை நம்பி தான் நான் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ரிலேஷனுக்கு எல்லாமே என்னோடய சேனலை ஷேர் பண்ணி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சரிங்களா? ஓகே, பாய்.